வணக்க மக்களே, சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பர்கூர் சட்டமன்ற தொகுதி திமுகவை தோற்கடிக்குமா அதிமுக? 2026 தேர்தல் கள நிலவரம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது பர்கூர் சட்டமன்ற தொகுதியான தமிழக அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தொகுதி என்றும் கூறலாமா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலில் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது 1991 பர்கூர் தொகுதி எம்எல்ஏயாக இருந்தார் என்றும் பலரால் கூறப்பட்டு வருகிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை 1971 ஆண்டிலிருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வருகிறது. இங்கு திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே இதுவரை வெற்றி பெற்றுள்ளன. குறிப்பாக அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி பர்கூர் தொகுதியின் கள நிலவரம் என்றால், கடைசியாக நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில்தான் திமுகவை சேர்ந்த மதியழகன் 12,614 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாராம். இவர் தற்போது திமுக மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் என்றும் 2ஆம் இடத்தை அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணன் பிடித்துள்ளாராம். பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் செட்டியார்கள், நாயுடுகள், ரெட்டியார்கள், வன்னியர்கள் கணிசமான அளவில் வாக்குகளை வங்கியில் வைத்துள்ளனராம். மட்டுமின்றி தற்போதைய சூழலை பொறுத்தவரை திமுக எம்எல்ஏ மதியழகன் மிகவும் வலுவான வேட்பாளராக திகழ்ந்து வருகிறார். மிகப்பெரிய தொழிலதிபர் கூட என்று கூறலாமாம். கட்சி பணிகளில் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவர் என்றும், மக்கள் பிரச்சனை தீர்த்து வைக்க போதிய முயற்சிகளையும் எடுத்து வருவார் என்றும், நல்ல செலவு செய்யக்கூடியவர், தொகுதியில் நல்ல செல்வாக்கு இருப்பவர் என்றும், ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த போது பர்கூர் தொகுதியில் அதை சிறப்பான முறையில் மதியன் அவர்கள் முன்னெடுத்து சென்று மக்களிடம் எடுத்து பரப்புரையாற்றினர் என்றும் கூறலாமா. மட்டுமின்றி அதிமுகவில் தரப்பில் கடும் போட்டியும் நிலவியுள்ளதாம். பணிகளுக்கான தனது சொந்த செலவில் கட்சி நிர்வாகிகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்து பெரிதும் கவனம் ஈர்த்தார் எனவே கூறலாமா. அது மட்டுமின்றி திமுக சார்பில் மதியழகன் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி அதிமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் கூட நின்று தோல்வியை தழிய கிருஷ்ணன் அவர்கள் சீட் கேட்க வாய்ப்புள்ளது. மேலும் மாநிலங்களவை எம்பி தம்பித்துறையின் ஆதரவாளராக ராஜேந்திரன் என்பவரும் சீட்டு கேட்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் காய் நகர்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தம்பித்துறை மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்புவாரா என்ற கேள்விக்கு இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால் முக்கியத்துவம் பெறுகிறது. 2026 ஜனவரியில் தம்பித்துறையின் மாநில வகையான எம்பி பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறதா. எனவே மீண்டும் நாடாளுமன்றத்தில் செல்வாரா, இல்லை தனது சொந்த தொகுதியான பர்கூரில் போட்டியிடும் வண்ணமுள்ளூர் அரசியல் பக்கம் திரும்புவாரா என்ற நிலையில்தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது. தனது எம்பி மேம்பாட்டு நிதியில் இருந்து பர்கூர் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்ட வசதிகளும் செய்து தருவதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அது மட்டுமின்றி தம்பித்துறை அல்லது கே.பி. முனுசாமி அரசியலில் மோதல் ஒன்றும் உருவாகிறது. ஒருவேளை தனது சொந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட சீட் கேட்டால் அதிமுகவின் கை ஓங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் கூறுகிறது. அதே சமயம்தான் வயது முதிர்வு காரணமாக தனது மகள் லாசியாவுக்கு சீட் கேட்டு தம்பித்துறை காய் நகர்த்தலாம். மேலும் திமுகவிலிருந்து அதிமுகவிற்கு தாவிய கோவிந்தராஜன் என்பவர் தனது சமூக செல்வாக்கை அடிப்படையாக கொண்டும் சீட் கேட்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இப்படியெல்லாம் நிலைக்கு நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தான் தேர்தல் நேரத்தில் கூட கிருஷ்ணகிரி வேட்பாளர் தேர்வில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமாக கூறலாம். அந்த வகையில் தான் பர்கூர் தொகுதியில் தனது ஆதரவாளரான கோவிந்தராஜனை நிறுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.